அந்த ஒரு கிராமத்துல ஒரு சலவை செய்பவர் இருந்தாரு. அவருக்கு ரொம்பவே இரக்க குணம். அவர்கிட்ட ஒரு கழுதையும் இருந்தது. அந்த கழுதையை ரொம்பவும் பொதி சுமக்க விடாம கஷ்டப்படுத்தாம அன்பா பார்த்துக்கிட்டாரு. அப்படி ஒரு நாள் தன்னோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும் போது அவர் முன்னாடி ஒரு தேவதை தோன்றுதா. அந்த தேவதையோ, நீ உன் கழுதைய நல்லாவே பாசமா பாத்துக்கிற, அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்றா. இன்னிலிருந்து உன் கழுதை மனுஷ குரல்ல பாடும்னு சொல்றா. அதே போல அந்த கழுதை மறுநாள்ல இருந்து மனுஷ குரல்ல இனிமையா பாட ஆரம்பிச்சது. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. உடனே இந்த சலவை செய்பவர் அந்த கழுதைய நகரத்துக்கு கூட்டிட்டு போய் அரசர்கிட்ட காமிக்கிறாரு. அரசரும் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு செல்வமும் பரிசுகளும் கொடுக்குறாங்க. இப்படியே அவர் ஒரு செல்வந்தரா மாறுறாரு. இப்போ அந்த கழுதை கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சது. அதால பாட முடியல. இப்போ அந்த சலவை செய்பவரோட மனம் மாற ஆரம்பிக்குது. அந்த கழுதை பாடினாதான் தனக்கு செல்வங்கள் கிடைக்கும்னு அந்த கழுதையை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க தேவதை தோன்றுறா. நீ இப்போ இந்த கழுதையை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிற, அதனால இந்த வரத்தை நான் திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சு போயிட்டு. இதே போலதான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பொன்னான வாய்ப்புகளும் ஒரு வரம் போன்றது. அந்த ஒவ்வொரு வரமும் ஒரு பொறுப்பு. அதை தவறாக பயன்படுத்தினால் அது நம்மை விட்டு போகும். அன்பு, நன்றி, மதிப்பு இவை அனைத்தும் தான் உண்மையான செல்வம்.